Our greetings to everyone watching the video of the Institute for Community Development Service and Rehabilitation Center. நீங்கள் மது மற்றும் அல்லது புகையிலை அடிமையாக இருந்தால் என்ன ஆகும்? மது ஆல்கஹால் ஒரு சக்தி வாய்ந்த போதைப் பொருள். இது எத்தனால் அடங்கும். இது ஒருவரின் மன அழுத்தத்தை மற்றும் தடைகளை குறைக்க உதவும் சாதாரணமான ஆல்கஹால். இது தோலுக்கு அருகிலுள்ள சிறிய இரத்த குழாய்களை விரிவாக்குவதன் மூலம் செயல்படுத்துகிறது. ஆகையால் அந்த நபர் சிவப்பாகவும் சுடரும் சுகமாகவும் உணருவார். தொடக்கத்தில் மதுபானம் மூளையின் இயக்க மையம் செரிபல்லம் மற்றும் மெடுல்லா ஒப்லாங்கடாவை பாதிக்கின்றது. இதனால் நபரின் ஒருங்கிணைப்பு மற்றும் சமநிலை குறைவாக, மந்தமான பிரதிகாரங்கள், நடத்தை மாற்றம், நினைவில் இழப்பை ஏற்படுத்துகிறது. பேச்சு தடுக்கடிக்க, இதயத் துடிப்பு மற்றும் சுவாச விகிதம் அதிகரித்தல், அதிக அளவு மதுபானம் கோமா அல்லது மரணம் வரை கூட வழிகின்றது. அல்வையால் பழக்க அடிமைகளுக்கு நீண்டகால விளைவுகள் ஊட்டச்சத்து குறைவாகவோ இதய தசைகளை சேதப்படுத்துகிறதோ அடங்கும். மலசிக்குத்திகள் மற்றும் காஸ்ட்ரேட்டிஸ் போன்ற வயிற்றுக் கோளாறுகள், கல்லீரல் கமழ்டுதல் காரணமாக கல்லீரல் இரத்தத்தை நச்சுநீர் செய்யவோ அல்லது சத்துக்களை செயலாக்கவோ முடியாது. மற்ற மருந்துகள் மதுபானத்துடன் எதிர்மறையாக தொடர்பு கொண்டிருக்கும். எனவே எந்த பக்கவிளைவு மருந்தும் தீங்கிழைவாக இருக்கக்கூடும். சமூக மற்றும் தனிப்பட்ட பிரச்சினைகள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடிமையின் காரணமாக கர்ப்பமாக இருக்கும்போது உபயோகிக்கப்படும் போது கருவில் சீரழிவுகள் மற்றும் கருக்கலைப்புகள் ஏற்படக்கூடும். இது போன்ற சூழ்நிலைகளில் உடல் மற்றும் மன வளர்ச்சி குறைவாக, மனப்பின்தங்கள், பிறப்புக்கு அடிப்படை குறைகள். மதுவில் மயங்கி வாகனம் ஓட்டுவது உலக அளவில் சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மதுவின் உட்கொள்வது புலன்கள் மந்தமாக்கும் மற்றும் ஓட்டுநரின் பார்வையை மலிந்ததாக்கும். இதனால் ஓட்டுநரின் தீர்வு திறன் குறைந்து மிக சிக்கலான சாலை விபத்துக்கு காரணமாக இருக்க முடியும். புகையிலை புகைத்தல் பழக்கமாகிறது. உதறி தும்மிய புகையால் நுரையீரலுக்குள் புகோதும் நிகோட்டீன், கார்பன் மானாக்சைடு, டார் மற்றும் பிற கேடுகொள்கான பொருட்கள் அடங்குகின்றன. இதனால் புகைப்பிடித்தல் மற்றும் மூச்சுக்கேளாறுகள் ஆகியவற்றுக்கிடையில் வலுவான தொடர்பு உள்ளது. தகனம் பொருட்களில் பொதுவாக காணப்படும் நிகோட்டின் ஒரு தூண்டு பொருளாகும். மேலும் உடலில் எதிர்விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு இதுவே முக்கிய காரணம். புகையிலை புகைத்து உடனடியாக ஏற்படும் விளைவுகளில் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிப்பது அடங்கும். புகை உள்ளேயே உள்ள டார் சுவாச உறுப்புகளின் நீர்க்கோவளங்களை பாதிக்கிறது. இதுவே புகைப்பவர்களுக்கு இறைப்பதற்கு காரணம். ஏனெனில் அவர்கள் தங்கள் சுவாச காற்றழுக்கத்தை நீக்க முயல்கிறார்கள். கார்பன் மோனாக்சைடு இரத்த குடல்களின் உள்ளமைப்பை சேதப்படுத்துகிறது. இது சுவர்களில் கொழுப்பு படிதல்களை அதிகரிக்கிறது. நிகோட்டின் இரத்த குடல்களை சுருங்கச் செய்கிறது. இது இதய நோய்களுக்கு வழிவகுக்கிறது. சிறிய அளவுகளில் அது மதன குறிப்புகளை அதிரியாக செய்கிறது. புகைப்பிடிப்பவர்கள் காரணமின்றி நரம்புது பதட்டமாக ஆவார்கள். புதிய புகைப்பிடிப்பவர்கள் நிக்கோடின் நஞ்சு பெற்றுவிடலாம். இதன் அறிகுறிகளில் தலை சுற்றல், வாந்தி, சலசலப்பான தோல் மற்றும் மயக்கம் ஆகியவை அடங்கும். தும்மல் புகைப்பிடிக்கும் நீண்டகால பயன்பாடு சுவாச குழாய் மூச்சு திணறல், ஆஸ்துமா, எம்மோசீமா, இதய நோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் போன்ற சுவாசக்குறையான கோளாறுகளை உருவாகச் செய்யக்கூடும். சுவாசிக் காற்றுறுப்பு நுரையீரல்களில் உள்ள அல்வொலிகள் மெல்லியமாகவோ அழிவதாலோ ஏற்படும் நோயாகும். டார்பற்களும் விரல்களும் மஞ்சளாக ஆகவும் நுரையீரல்களில் தேங்கவும் செய்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கூட்டும். புகைமூட்டத்தில் உள்ள வேறு வேதியியல் ராஜ்ராஜ்கதிவன் உள்ளவேணி பிரதிபலிவு சூத்திரம் போன்றது. புகைமூட்ட உட்காருதல் சமூக மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகள். கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் குழந்தைகள் பிறக்கும்போது சிறிதாக இருக்கும் மற்றும் கருச்சிதைவு, இறந்த குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை இறப்பு ஆகியவற்றின் ஆபத்து அதிகரிக்கின்றது. Nice to meet. Thank you.